சிம்பிளான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் எப்படி வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பர்ஃபெக்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு சொல்லலாம். குழந்தைகளுக்கு வந்து கொடுத்து விடலாம். மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஒரு ஸ்டிக்கி இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப பெரிய மசாலாவில் எதுவும் இருக்காது. முதல்ல ஒரு கப் பாசுமதி அரிசியை நல்லா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஆயிஸ்டர் மஷ்ரூம். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். இது கிடச்சா போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட வேறு மஷ்ரூம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பூண்டு, இஞ்சி, பூண்டு மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் மீடியம் டு ஹையில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சிகம், கேரட் போட்டுக்கலாம். இதையும் நீங்கள் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அதில் போடுற வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகும். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், இதுக்கப்புறம் மஷ்ரூம். ரொம்ப முக்கியமானது, இந்த மஷ்ரூம் வந்து நம்ம நல்லா வேக வைக்கணும். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. மஷ்ரூமில் இருக்க தண்ணினாலேயே இது நல்லா வெந்துடும். ஸோ இதுவுமே வந்து மீடியம் டு ஹையில் வச்சுட்டு பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்துடும். இது வேகிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 மினிட்ஸில் நம்ம இது வேக வச்சு எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் அப்பப்போ வந்து மூடி வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். பட் மூடி வைக்கும்போது மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் என்ன ஆகுனா கிறிஸ்பினஸ் குறைஞ்சிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஸ்ப்ரிங் ஆனியன். இதில் நம்ம அந்த பிங்க் கலர் பார்ட்டையும் போடலாம், க்ரீன் கலரும் போடலாம். இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வதக்கும் போதே முன்னாடியே நம்ம அந்த பிங்க் கலர் பார்ட்டை நான் போட போகிறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதில் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இஞ்சி போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாருங்கள், நமக்கு அந்த மஷ்ரூம் வந்து நல்லா அதனோட தண்ணியிலேயே நல்லா வெந்துருச்சு. இதோடு சேர்த்து அந்த வெஜிடபிளும் வெந்துடும் நல்லா, அந்த கேரட், கேப்சிகம். நீங்கள் கேரட், கேப்சிகம் வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வச்சுட்டு நான் வந்து பாதி மட்டும்தான் போட்டிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் சாஸ் ஊற்ற போகிறோம். சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சிஸ்வான் சாஸ். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. சிஸ்வான் சாஸ் வந்து ரொம்ப காரமாக இருக்கும். ரொம்ப காரம் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் 3 டேபிள் ஸ்பூன் கூட போடலாம். பட் அந்தளவுக்கு காரம் குழந்தைங்களால சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. மஷ்ரூம் பிடிக்காதவங்க இதில் பன்னீர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான உப்பு, எக்ஸ்ட்ரா ரெட் சில்லி சாஸ் வேணும்னாலும், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் இது வந்து உங்களுக்கு குறைவாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ரைஸ் போடும்பொழுது கூட அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேக வச்ச பாசுமதி ரைஸ் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஜீரா ரைஸ் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேக வச்சு போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு நான் வந்து 1 கப் ரைஸ் போட்டிருக்கேன். இதையுமே மீடியம் டு ஹையில் தான் வச்சு பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி ரைஸுக்கு அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும். வெஜிடபிளும் ரைஸோடு நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ ரொம்ப நேரம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்க வேணாம். ஏன்னா பாசுமதி ரைஸ் அப்படிங்கிறனால அது உடைய பார்க்கும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மூடி வச்சுட்டிங்கனாவே அது மலர்ந்துடும் ரைஸ். ஸோ இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பெப்பர் பவுடர் போடுவோம், உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிச்சதுன்னா. அதுக்கப்புறம் க்ரீன் ஆனியன், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம். அது உங்களோட இஷ்டம்தான். இந்த க்ரீன் ஆனியன் கடைசியில் போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்கலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் தோட்டமாக இருந்தால் வெங்காயம் போட்டிருப்பீங்க, அதில் கூட எடுத்துக்கலாம், வெங்காயத்தால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இதை செய்யணும் ஆனால் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லைனாலும் நோ ப்ராப்ளம், நீங்கள் பண்ணி கொடுங்க. அது எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மஞ்சூரியனில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதை ப்ளைனாக கூட சாப்பிட்லாம்.
ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வினிகர் எல்லாம் போடுவாங்க, பட் நான் அதெல்லாம் எதுவும் ஆட் பண்ணலை. ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் வினிகர் போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட 1800 ரெசிபீஸ் எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.